இவங்க பாடி எரிச்சத அந்த நேரம் அந்த பக்கம் வந்த எஸ்ஐ ரகுநாத் தன்னோட மொபைல் கேமரால ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இதுல அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, அப்ப அவரு டியூட்டில இல்ல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் குடிபோதையில இருந்திருக்காரு. அதனால அவரால் இவங்க 2 பேரையும் விரட்டி பிடிக்க முடியல. தான் பார்த்த விஷயத்த ரகுநாத் வந்து என்கிட்ட சொன்னார். அப்ப நான் யாருக்கிட்டையும் சொல்லல. எங்க 2 பேருக்குள்ள ரகசியமா மெயின்டைன் பண்ணோம். ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ரகுநாத் தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தார். எங்களோட இன்வெஸ்டிகேஷன் 2 வாரம் போச்சு. இறந்து போன மூர்த்தியோட நடவடிக்கைகளையும் அவரோட பர்சனலாவும் அபிஷியலாவும் கான்டாக்ட்ல இருந்தவங்களை ஃபாலோ பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் மூர்த்தி இறந்து போன அன்னைக்கு கடைசியா அமுதா வீட்டுக்கு போனதா எங்களுக்கு க்ளூ கிடைச்சது. இந்த அமுதாவும் மணியரசும் ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவங்க. அதுக்கப்புறம் அமுதா வாசுன்றவரையும் இந்த மணியரசு கவிதான்ற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டைவர்ஸ் ஆகி 2 பேருக்கும் வேற வேற கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவங்க 2 பேருக்குள்ளயும் தொடர்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இத பாசம் சொல்றதா இல்ல தீராத காதல்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் யாரோன்னு, இவங்க 2 பேருக்குள்ளயும் மறுபடியும் வேற விதமான தொடர்பு இருந்திருக்கு. கொலை செய்யப்பட்ட மூர்த்தி அமுதாவோட ஒர்க் பண்ணவரு. அந்த பழக்கத்துல சம்பவம் நடந்த அன்னைக்கு அமுதா வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப கதவு திறந்து இருந்திருக்கு. கூப்பிட்டு பார்த்திருக்காரு, யாரும் வரல. தயக்கத்தோட உள்ள போயிருக்காரு. அப்ப படுக்கறையில அமுதாவும் மணியரசும் ஒன்னா அந்யோன்யமா இருந்தத மூர்த்தி பார்த்துட்டாரு. இவங்க போய் சொல்றாங்க சார். இவங்க போய் சொல்றாங்க சார். இது போய் சார். இது போய் சார். இவங்க போய் சொல்றாங்க. மாமா சொல்லுங்க மாமா. இது சுத்த போய். ஆர்டர் ஆர்டர். You may proceed. Yes, Your Honor. அந்த மாதிரி ஒரு கோலத்துல 3ஆவதா ஒரு ஆள் பார்த்துட்டத இவங்களால தாங்கிக்க முடியல. எங்க தங்களோட கள்ள தொடர்பை பத்தி வெளியே சொல்லிட்டு வரும்னு பயந்து மூர்த்தியை கொண்டுட்டாங்க. அன்னைக்கு நடுராத்திரி யாரும் பார்க்காத நேரத்துல மூர்த்தியோட டெட் பாடிய அவரோட கார்ல வச்சு மாங்காடு பக்கம் எடுத்துட்டு போய் எரிச்சு தடயத்தை மறைச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஓரளவுக்கு ஆதாரம் இருக்கு. எங்களோட முதல் கட்ட விசாரணையில இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு இவங்க மறுக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கணும். அதுக்கு 6 நாள் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். குற்றம் சுமத்தப்பட்ட அமுதா மற்றும் மணியரசிடம் விசாரிக்க இந்த கோர்ட்
2 நாட்கள் அனுமதி வழங்குகிறது. விசாரணையின் போது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தங்களின் வழக்கறிஞரை சந்திக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும், விசாரணை முடிந்ததும் வரும் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் புழல் சிறையில் இருவரையும் அடைக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். The court is adjourned. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்காக இப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் சார். என்னமா பாத்துட்டு இருக்க? அமுதா. போங்க சார், போங்க போங்க. குமார், நான் சொன்ன ஃபைல்ஸ் ரெடி சொல்லுங்க. பண்ணுங்க. ஓகே மேடம். நான் எந்த தப்பு பண்ணல. ஏன் அவங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டீங்க? மேடம் ஏங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி பண்ணீங்க? அமுதா, அமுதா, என்ன அமுதா? இப்படி பண்ணிட்டீங்க. எல்லாம் வாமா அக்கா, நாங்க உன்னதானக்கா நம்பி மணியரசு, எனக்கு எதுவுமே தெரியாது மணியரசு. ஏன்க்கா இப்படி பண்ண? ஐயோ மணியரசு, உங்களை மட்டும் தான்க்கா நம்பணும். இல்ல மணியரசு, எனக்கு அமுதாக்கு இந்த கெட்ட பேர் வந்ததுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டுருக்கலாம். உன்னதாக்கா நாங்க நம்பணும். நீ துரோகம் பண்ணிட்டக்கா. மணியரசு. சார் உள்ள இருங்க. ஏறுங்க, உள்ள இருங்க. கூட்டு போமா. ஏறுமா மணியரசு, ஏறுங்க. அமுதா, வண்டி எடு. மணியரசு, நான் சொல்றது கேளு. அமுதா, எனக்கு எதுவுமே தெரியாது மணியரசு. நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டக்கா. மணியரசு, நான் சொல்றது கேளு. மணியரசு, போதுமா? இப்ப நிம்மதியா? ச்சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. என் தங்கச்சி அசிங்கப்படுத்திட்டிய. கையில கிடைச்ச ஆதாரத்தெல்லாம் அந்த சிவரஞ்சனி கிட்ட கொடுத்து முதுகுல குத்திட்டீங்க. அமுதா கூட பிறந்த என்னை விட உன்னதாண்டி ரொம்ப நம்புனா. ஈர துணியை வச்சு கழுத்தை அறுத்துட்டிய. உன்ன மாதிரி பொம்பளைய தொட்டு தாலி கட்டினதை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. உன் கூட குடும்பம் நடத்துறத நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. சீ. அசிஸ்டன்ட் கமிஷனர் நான் பார்க்க முடியாது, அவங்க பிஸியா இருக்காங்க. மேடம் சொல்றத கேளுங்க. மேடம், அந்த செல்வமணி மர்டர் கேஸ் இப்போ எந்த நிலைமையில இருக்கு? டீம் ஏற்பாடு பண்ணியாச்சு. எவிடன்ஸ் சீக்கிரமா கைவிடுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட பேசணும். நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா பார்க்கலாம். அப்புறம் அந்த நான் உங்ககிட்ட பேசணும், தனியா பேசணும்.
ஒரு 5 நிமிஷம் பேசணும். வினோத், எஸ் மேடம். எஸ். என்ன விஷயம்? என்ன பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கா இல்ல பயமா இருக்கா? செல்லம்மா, அதான பார்த்தேன். ஒரு நல்ல மனுஷியா இருந்தா, நியாய தர்மத்துக்கு உங்க மனசுல இடம் இருந்தா வெக்கம் இருக்கும், பயம் இருக்கும். அதுதான் இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி பகிரங்கமா நிரூபிச்சிட்டீங்களே. செல்லம்மா, நீங்க தப்பு பண்றீங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசுறீங்க. அப்படி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. நான் என்ன அவங்க கொலை செய்யலன்னு சொன்னேனா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் தான் அவங்க உங்க முன்னாடி கொண்டு வந்து சரண்டர் பண்ண வச்சிருக்கேன். அந்த எஸ்ஐ ரகுநாத்தோட அயோக்கியத்தனத்தை ஆதாரத்தோட நான் தான் உங்ககிட்ட வந்து கொடுத்தேன். மணியரசியும் அமுதாவும் என்கொயரி முடிஞ்ச உடனே அனுப்புறேன்னு சொன்னீங்க. ஆனா அனுப்பல. நான் நம்பினேன். எஃப்ஐஆர் போட்ட உடனே அனுப்புறேன்னு சொன்னீங்க. அனுப்பல. அப்பவும் நான் நம்பினேன். அவங்க 2 பேரையும் கலகப்படுத்துற அளவுக்கு பேப்பர்ல நியூஸ் வந்தோடனே என்னங்க இப்படி ஆயிப்போச்சுன்னு உங்ககிட்ட ஓடி வந்து கேட்டேன். அப்பவும் நீங்க என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, நான் சரி பண்ணிடுறேன்னு சொன்னீங்க. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ தப்பு நடக்குதுன்னு உங்களை சந்தேகப்பட்டாங்க. ஆனா அப்ப கூட நான் உங்களை நம்பினேன். ஒரு பொண்ணா உங்களை நம்பினேன். ஆனா இவ்வளவு தூரம் உங்களை நம்பினதுக்கு என் முகத்துல கரிய பூச்சிட்டீங்களே. 2 குடும்பத்தோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. மணியரசுக்கும் அமுதாவுக்கு கள்ள தொடர்பு இருக்கிற நீங்க கோர்ட்ல அபாண்டமா பழிய போட்டீங்க. நான் என்னங்க உங்களுக்கு துரோகம் பண்ணேன்? செல்லம்மா, நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. செத்து போனது என் தம்பி. அதனால என் தம்பி அவன் கூட வேலை பார்க்கிற பொண்ணை கெடுக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு போனா, அங்க அந்த பொண்ணு அவனை கொலை பண்ணிட்டா அப்படின்ற நியூஸ் வெளியே வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரோட தம்பி இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு ஊரெல்லாம் என்ன பத்தி கேவலமா பேசுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் கூட என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. ஓஹோ, செத்து போன உங்க தம்பி நீங்க கௌரவமா வாழணுங்கிறதுக்காக எங்களை மாதிரி கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற நடுத்தர குடும்பங்களை எல்லாம் சாவடிச்சிடுவீங்களா? என் தம்பி அமுதாவோட வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போச்சே, அது பரவாயில்லையா? செல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. இந்த பேப்பர் நியூஸ், கோர்ட் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஒரு நாள் சம்பவம். அடுத்த நாளே எல்லாரும் மறந்து போயிடுவாங்க. இப்போ நான் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன் செல்லம்மா. என்னால முடியும். உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். நான் நினைச்சேனா மணியரசியும் அமுதாவையும் கூடிய சீக்கிரம் என்னால வெளியே கொண்டு வர முடியும். நான் பண்றேன், உங்களுக்காக பண்றேன். இதோட விட்டுலாமே. இதுக்கு மேல நீங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? இனிமே அவங்கள தூக்கில போட்டாலும் அது அவங்க போனதுக்கு கொடுக்கிற தண்டனையா தான் இருக்கும். இந்த செல்லம்மாக்காக இல்லைங்க. நீங்க போட்டிருக்க காக்கி சட்டைக்காவது நியாயமா நடந்துக்க வேண்டாமா? என் குழந்தை காணோன்னு நான் உங்ககிட்ட வந்தப்போ என்ன சொன்னீங்க? போய் சொல்லாத, நேர்மையா இருன்னு சொன்னீங்க. அதெல்லாம் எதுக்கு? எல்லாம் ஊருக்காக தானே. செல்லம்மா, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. இப்ப கூட நான் உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அது புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், சொல்லுங்க. அன்னைக்கு அந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக அமுதா என் தம்பியை வீட்டுக்கு வர சொன்னா? ஆமா, என் தம்பி பொம்பளை பொறுக்கிதான், நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு அமுதாக்கு இஷ்டம் இல்லனா சத்தம் போட்டு ஊரை கூட்ட வேண்டியதானே? சரி, ஆத்திரத்துல கொலை பண்ணிட்டானே வச்சுப்போம். நேர போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதானே? இல்ல புருஷன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்காக மாஜி புருஷன் மணியரசு கிட்ட போகணும்? சொல்லுங்க செல்லம்மா. அன்னைக்கு அமுதா வீட்டுல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஊருக்கே தெரிய வந்ததுன்னா இன்னைக்கு என்ன பார்த்து அலற பொறுக்கி பசங்களா? உன் தம்பி பெரிய யோக்கியமா? உன் வீட்டுல ஒரு பொறுக்கி பையனை வச்சுக்கிட்டு என்ன திருத்த வந்துட்டியான்னு என் முகத்துக்கு நேரா பார்த்து கேட்பானுங்க. அதுக்கு பதிலா இந்த வேலை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாவது போயிடலாம். மறுபடியும் செத்து போன உங்க தம்பியோட இமேஜ பத்தியே பேசுறீங்க. ஆனா நான் உயிரோட இருக்கிற 4 பேரோட வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கேன். தண்டனமா இருக்கிறது தப்பு இல்ல, ஆனா அடுத்தவங்களோட வாழ்க்கையை அழிக்கிற சுயநலவாதியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு.
ஐயோ செல்லமா சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இது ஒண்ணுமே இல்ல. இதை விட பெரிய விஷயம் வந்ததுன்னா உங்க தம்பியோட கள்ளக்காதல் விவகாரம் மறைஞ்சே போயிடும். அவனுக்கு 1008 பிரச்சனை. இதேவா யோசிச்சுட்டு இருப்பாங்க. விட்டு தள்ளுங்க, போய் வேலையை பாருங்க போங்க. உங்ககிட்ட இனிமே பேச முடியாது. எந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை நம்பியிருந்தேன். இனிமே நான் பாத்துக்கிறேன். அமுதா மணியரசு பத்தி நீங்க மீடியாவிலையும் கோர்ட்ல சொன்னது அத்தனையும் போயின்னு நான் நிரூபிக்கிறேன். செல்லமா, யாருக்கிட்ட மோதுறீங்கன்னு தெரிஞ்சுதான் மோதுறீங்களா? நிச்சயமா காக்கி சட்டைய போட்டுக்கிட்டு அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவரஞ்சனி கிட்ட பேசிட்டு இருக்கேன். போலீஸோட பவர் இல்லன்னு உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதை விட நேர்மைக்கு பவர் அதிகம். அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியும். சவாலா? இது ஒண்ணும் சினிமா இல்ல. ஆமா, இது வாழ்க்கை தான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. இதே கோர்ட்ல மணியரசு அமுதா மேல நீங்க ஜோடிச்ச கேஸ் பொய்ன்னு நான் நிரூபிப்பேன். அப்பதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க.